போதும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நம்ம பக்தி உள்ளவங்களா? நம்ம பக்தி உள்ளவங்களா? சொல்லுங்க பாப்போம். பக்தினா என்னன்னு தெரியுமா? பக்தினா என்ன? பக்தின்றதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வைராக்கியம். வைராக்கியம் தேசத்தின் மேல் ஒரு பக்தி இருக்கிறது, மொழியின் மேல் பக்தி இருக்கிறது, தேவன் மேல் பக்தி இருக்கிறது, குடும்பத்தின் மேல் பக்தி இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்றாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியும். நம்மளை அறிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு எவ்வளோ பூசைங்க நடக்குது, எவ்வளோ சபை ஆராதனை இருக்குது. இன்னைக்கு ஜனங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ பயபக்தியா போறாங்க. லேட்டானா கூட பரவாயில்ல, கடைசி ஆசீர்வாதமாக நம்ம மேல விழும், அந்த தண்ணியாவது நம்ம மேல தெளிக்கப்படும் சொல்லி அவ்வளவு ஆர்வமா ஓடுறாங்க. அவங்கள எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பாரா? இல்ல பேசக்கூடிய எண்ணெயை தெரிஞ்சிருப்பாரா? சொல்லுங்க பாப்பா. சங்கீதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்குது. முதல் வசனம் சொல்லுங்க, நீதியின் தேவனே நான் கூப்பிடுகள் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கிறேன், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டவன் என்று சொன்ன தாவீது அடுத்த 3வது வசனத்துல சொல்றாரு, பக்தி உள்ளவனை தெரிந்து கொண்டார் என்று அறிவு. பக்தி நம்மகிட்ட இருக்குதா? பக்தி இருக்குதா? சொல்லுங்க பாருங்க. பயம் இருந்தாதாங்க பக்தியே வரும். பயமே இல்லையே, மனுஷன் மேலே இல்லை, கடவுள் மேலேயும் பயம் இல்லை. எப்படி இருக்கும்? எல்சி இருக்குது, எல்சிய குச்சியை எடுத்தோம்னா அது பயப்படுமா பயப்படாதா? பயப்படுமா பயப்படாதா? தாத்தான்ட்டு அது அந்த நேரத்துக்கு தான். அது வாழ்க்கை பூரா பயந்துகிட்டே இருக்குமா. ஒரு நேரத்துல குச்சை எடுத்தவங்களே குச்சை பிடிச்சிக்க, எதுக்கு நீ அடிக்கிற? ஆனா கடவுள் நம்மளை அடிக்காதனால, கடவுள் நம்மளை பார்த்து அடிக்காதனால நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப பயம் இல்லாம சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த நாட்களிலே தொழில் மேல் உள்ள ஒரு பக்தியை குறித்து அழகா எழுதப்படுகிறது. பத்மா என்கின்ற தூய்மை பணியாளர் தன்னுடைய வாழ்க்கையை வேலையை முடிச்சுட்டு அப்படான்னு சொல்லி உட்காந்து ஒரு 10:30 மணிக்கு டீ குடிக்கிறத உட்காடுறாங்க. அப்படான்னு உட்காடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தங்கம் எவ்வளவு வேலைக்கு போய்கிட்டு இருக்குது? 1,20,000 ரூபாய் ஏறுது, இருக்கட்டும், அது ஒரு ரேட் இருக்கட்டும். யாரோ கேட்பாரு வழியில போனவன் ஒரு பை கிடக்குது. அந்த பையில பார்த்தா எல்லாம் தங்கம், செயின், சரடு, மோதிரம், கம்மல், வளையல், ஏறக்குறைய அந்த பவுனுடைய மதிப்பு 45 பவுன். 45 பவுன் அந்த பையில இருக்கு. அந்த அம்மா தூய்மை பணியாளர், ரோடு கூட்டுறவங்க, உட்காந்து ஒரு இடத்துல டீ குடிச்சவங்க அந்த பையை எடுத்துட்டாங்க. பையை எடுத்த உடனே அவங்க சிந்தனை எப்படி ஓடுது தெரியும்? ஐயோ இவ்வளவு நகை இருக்குது, எவன் யாரு பிள்ளைக்காக இந்த நகையை சேர்த்து வச்சாங்களோ, நாளைக்கு யாருக்கு கல்யாணமாக போகுதோ, பைய போட்டுட்டு போயிட்டாங்க. பைய போட்டுட்டு போயிட்டா, பைய தவறிடுச்சு யாருன்னு சொல்லி அந்த ஏழை பொண்ணு தான் புருஷனுக்கு ஆட்டாக ஓட்டுறவரு, அவர் ஏழை மனுஷன், அவன் சொல்றான் வந்து, ஒண்ணு செஞ்சிடாதடி, இந்த எதுவும் நம்ம பண்ணிடக்கூடாது, இந்த வார்டு மேஸ்திரிக்காரங்க கூப்பிட்டு அவன்கிட்ட ஒப்படன்னு சொல்லி ஒப்படைச்சு 2 பேருமா 3 பேருமா சேர்ந்து அந்த திருவம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 3 பேருமே ஒப்படைக்கிறாங்க. அந்த இடத்துல நகையை பறி கொடுத்தவன் கண்ணீர் விட்டுருக்கு. நகைய பறி கொடுத்துருவன்ட்டு நிக்கிறான். என் நகை கிடைக்குமா கிடைக்காதா, யாருக்கிட்ட போச்சு, எவருக்கிட்ட போச்சு, ஐயோ நாளைக்கு விழிச்சு அவங்க 1 மாசத்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேனே, எல்லாமே நான் தேடி வச்சிருக்கேனே, என்னுடைய அச்சாக்களில் நான் பைய விட்டுட்டானே, எங்கே கிடைக்கும் கண்ணீர் விட்டுட்டு அழுகுறான். இவங்க போய் அந்த போலீஸ்கார்ட்ட, அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஐயா
வழியில இருந்துச்சு தவற விட்டுட்டாங்க. என் மனைவி பார்த்தா எடுத்து வச்சா அது தூய்மை பணியாளர் பெருசை போட்டுட்டு போய் ஒப்படைச்சவன போலீஸ்காரங்க பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க. ஏமா இந்த காலத்துல கிடைக்கிற நாளையிலே பங்கு போடுற நாள், 45 பவுன் இன்னைக்கு எவ்வளவு விலை நிக்குது, எவ்வளவு விலை விற்கிது. உனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, இவனை நல்ல உள்ளத்தோட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மா கட்டி போச்சு. ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மா கட்டி பிடிச்சிருக்க, எவ்வளவு போலீஸார எல்லாமே கட்டி பிடிச்சிட்டாங்க. இந்த அம்மா செய்தது தொழில் மேல் உள்ள பக்தியா, கடவுள் மேல் உள்ள பக்தியா? இல்லை, நாளைக்கு எப்படி நம்மளை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளை மாட்டி நம்மளை பிடிச்சிருவாங்கன்ற பக்தியா? எந்த பக்தியும் இல்லை, தான் தொழில் மேல் செய்த பக்தி. அல்லேலூயா. அந்த தொழில் மேல் செய்த பக்தி, அந்த தொழில் மேல் செய்த பக்தியினால அந்த அம்மாவுக்கு கிடைச்ச வெகுமதி என்ன? நகையை பறி கொடுத்தவன்ட்ட நகையும் போயிடுச்சு. அந்த அம்மா காலில் விழுத்து அம்மா நன்றின்னு சொல்லி கும்பிடுறான். நடிகர் ரஜினிகாந்த் அம்மாவை கூப்பிட்டு இவ்வளவு உண்மையா நீ இருந்திருக்கிறியான்னு சொல்லி, ரஜினிகாந்தை பார்க்கறதே ரொம்ப சிரமம். அவரே போன் பண்ணி வர வச்சு தன்னுடைய வீட்டுல நடுகாலில் உட்கார வச்சு காப்பி கொடுத்து கட்டி அணைச்சி தன்னுடைய செயினை எடுத்து அந்த அம்மாவுக்கு பரிசாகும். ஒன்று. ரெண்டாவது சென்னை தபால் நிலையம் ஸ்டாம்ப் சைஸ்ல இந்த அம்மா போட்டா போடுறாங்க. இது வரைக்கும் அது மாதிரி யாரும் போட்டா போட்டது கிடையாது. ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டா கொடுத்து சென்னை தபால் நிலையத்தினுடைய முதுநிலை மேலாளர் போஸ்ட் ஆபீஸ்ல அன்னைக்கு ஸ்டாம்பை வெளியிட்டு வாழ்ந்தால் இவரை போல்வாங்க, வாழ்ந்தால் இவரை போல்வாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் ரோட்ல எவ்வளவு பணங்கள்லாம் கலந்துருக்குமோ பையில ஒவ்வொருத்தர ஒப்படைக்கிறாங்க. இது மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறனாலதான் தேவன் இன்றும் இந்த பூமியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ இன்னைக்கு சபைக்கு போடுறதுனால, இன்னைக்கு கூப்பாடு போடுறதுனாலே தேவன் அல்ல. இது மாதிரி தேவனை தேடாத நல்ல உள்ளங்கள் பத்மா மாதிரி இருக்கிறபடினால் தேவன் இந்த உள்ளங்களை ஆசீர்வதித்து இந்த இந்தியாவையும் இந்த தமிழ்நாட்டையும் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது மாதிரி பக்தி நம்மகிட்ட இருக்குமா? இது மாதிரி ஒரு பக்தி இருக்குமா? பக்தி உள்ளவர்கள் அவர் தேவனே இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் உள் மனதிலே ஒரு பக்தி இருக்கிறது, உள் மனதிலே ஒரு பக்தி இருக்கிறது. அந்த பக்தியை கொண்டு தேவன் அந்த வாரிசுகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எடுத்து படித்து பார்ப்போம். தேசத்தின் மேல் பக்தியா இருந்த ஒரு மனிதனை குறித்து படித்து பார்ப்போம். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை படிப்போம். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறுக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டிற்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையில் படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. இந்த மனிதனை குறித்து, இந்த மனிதனுடைய மனைவியை குறித்து அடிக்கடி நாம் சிந்தித்திருப்போம். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிப்பதற்கு அழைத்து அவனை வெறுக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்தில் தன் ஆண்டவனுடைய சேவகரோடு படுத்துக் கொண்டான் என்று சொல்லி 13வது வசனம் 2 சாமுவேல் 11:13 அழகாக எழுதப்படுகிறது. யார் இந்த மனிதன்? அவன் தான் பத்சேபாளுடைய உண்மையான கணவன் உரியா. எதிரி நாட்டினுடைய படை மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படை யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் படைக்கு சென்று வெற்றி தேட வேண்டிய ராஜா இப்ப எங்க இருக்கிறாரு? ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையான சேவகன் போய் சண்டை போடுறான். அவன் சண்டை போடுறப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சண்டை போடுது. அந்த உரியாவை தாவீது அவன் முன்பாக அழைத்து வர செய்து அவனை குடிக்கும்படி செய்கிறான். இவன் ஒரு அப்பழுக்கப்பட்ட நீதிமான். இந்த ராஜா தன் மனைவிக்கு என்ன கொடுமை செஞ்சான்,
என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லி இவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ராஜாவுக்கும் தேசத்துக்கும் உண்மையாயிரு. இது ஒரு தேசத்தின் மேல் ஒரு பக்தியை குறிக்கிறது. இந்த தேசத்தின் மேல் அவன் பக்தியை குறிக்கிறது. இந்த இஸ்ரவேலுடைய தேசம் எதிரினுடைய நாட்டுக்கு முன்பாக விழுந்து போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த உரியா மும்முரமாய் என்று சண்டை போடுகிறான். சண்டை போட்ட அந்த உரியா அவன் தாவீது என்ன செய்யறாரு? கூப்பிட்டு தன்னுடைய தேசத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர செய்து அவனுக்கு முன்பாக தின்பண்டங்களும் மதுபானங்களையும் வைத்து குடிக்க விரிக்க செய்தார். அப்பையும் அந்த உரியா வீட்டுக்கு போல தாவீதுடைய அரண்மனையிலே படுத்துக் கொள்கிறார். தாவீதுடைய அரண்மனையிலே படுத்துக் கொள்கிறார். 16ஆம் வசனத்தை படிமா. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கிறையில் பராந்தரசாலிகள் இருக்கிறார் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினார். புஷ்பராஜி தூங்காத புஷ்பராஜி. உரியாவை நிறுத்தினார். உரியாவை நிறுத்தி அழகா எழுதப்படுகிறது. யோவாப்போடு யுத்தம் பண்ணுகையில் தாவீது சேவகராகிய ஜனத்தில் சிலர் அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராந்தரசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்திலே உரியாவை நிறுத்தினார்கள். எவ்வளவு பெரிய கேவலம் பார்த்தீங்களா? இங்க தன்னுடைய மனைவியை பத்தி கூட இந்த உரியா கவலைப்படல. இந்த ராஜா மேலையும் இந்த தேசத்தின் மேலும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமே என்று சொல்லி அன்றைக்கு உரியா பயபக்தியோடு இருந்தபடினாலதான் அந்த உரியாவுக்கு மரணம் வருகிறது. எப்படி வருகிறது? அதே 17ஆவது வார்த்தை சொல். பட்டணத்தின் மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாப்போடு யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தார். பக்திமானுக்கு சாவு வரலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். பக்திமான் இப்ப செத்து போயிட்டாரு. பக்திமான் இப்ப செத்து போயிட்டாரு. யார் செய்த சதி? தாவீது 10 கட்டளைகளையும் மீறி கற்பனைகளையும் மீறி ஒருத்தருடைய மனைவியை எடுத்துக்கிறதுக்காக ஒரு புருஷனையே ஒரு பக்தி உள்ளவனே பண்ணிவிட்டாரு. ராஜாவை நம்ம சொல்லுவோமா? உரியாவை சொல்லுவோமா? ஆனால் உரியாவை தேவன் நினைத்தருளினார். உரியாவை தேவன் எப்படி நினைச்சாரு? அந்த உரியாவை இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததியில கொண்டு வந்து நிறுத்தினார். எடுத்து படித்து பார்ப்போம். மத்தேயுடைய அட்டவணைகளுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா எழுதப்படுகிறது. வம்ச அட்டவணையிலே 1:6 எழுதப்படுகிறது. தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவர்களுக்கு சாலமோனை பெற்றான். அல்லேலூயா. உரியா பக்தி உள்ளவரா பக்தி இல்லாதவரா? உரியா பக்தி உள்ளவரா பக்தி இல்லாதவரா? யாருக்காக பக்தியா இருந்து உயிரை கொடுத்தார்? அப்ப அந்த உயிர் போறப்போ அவர் என்ன நினைச்சு உயிரை கொடுத்திருப்பார்? சொந்த அவனோடு சாப்பிட்டவனே அவனை முன்னால நிப்பாட்டி கொண்டு விட்டாங்கன்னு சொன்னான். அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அதனாலதான் உரியாவுடைய ரத்தம் தேவனுடைய சன்னதியில ஏற்றின பொழுது இந்த இடத்திலே எழுதப்படுகிறது. ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தது சாலமோனை. எப்பேற்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? இயேசுனுடைய பிறப்பை சொல்லுகின்ற பொழுது உரியாவை நினைக்காமல் இருக்கவே முடியாது. இயேசுனுடைய பிறப்பை குறித்து பேசுகின்ற பொழுது உரியாவை குறித்து பேசாமல் இருக்கவே முடியாது. உரியா மாதிரி நமக்கு பக்தி இருக்குதா? உரியா மாதிரி பக்தி இருக்குதா? அதே இடத்துல நீ வீட்டுக்கு போன்னு சொன்னா கூட போகல. அழகா எழுதப்படுகிறது. எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால் பதினோராவது வார்த்தை சொல்கிறது. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேல் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவன் சேவகன் வெளியில் பாளையம் இருக்கையில் நான் புசிக்கிறதுக்கும்
குடிக்கிறதுக்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதுக்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பானா? இது மாதிரி ஒரு வைராக்கியம் வருமா? இது மாதிரி ஒரு வைராக்கியம் வருமா? இது மாதிரி ஒரு வைராக்கியம் வருமா? என்னுடைய முற்பிதாக்களுடைய பெட்டி, இந்த முற்பிதாக்களுடைய பெட்டி, தேவன் வாசம் செய்யக்கூடிய பெட்டி இப்பொழுது எங்க இருக்கிறது? இப்பொழுது எங்க இருக்கிறது? பாளையத்துக்கு நடுவே வெளியே நிற்கிறது. யூதாவின் கூடாரங்களில் தங்கி யோவாவும் என் ஆண்டவருடைய சேவகரும் வெளியில் பாளையம் இறங்கி இருக்கிறையும், நான் வீட்டில் போய் என் மனைவியோடையும் நான் உன்னோட சேர்ந்து சாப்பிடவும் உன்னோட சேர்ந்து குடிக்கிறதுக்கும் இது காலமாயான்னு சொல்லி தாவீதுக்கு புத்தி சொன்ன உரியாவுக்கு வந்த தண்டனையை பார்த்தீங்களா? தாவீதுக்கு புத்தி சொன்ன உரியாவுக்கு வந்த தண்டனையை பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு பக்தி இன்னைக்கு தேவன், இது மாதிரி ஒரு பக்தியை தேவன் இன்னைக்கு சபையிலே தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இது மாதிரி ஒரு பக்தியை தேவன் இன்னைக்கு சபையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பக்தி உள்ளவன், அதே சங்கீதங்களை படிக்கின்றப்போ பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ள உணர்வு யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். அப்பேற்பட்ட கேள்வியோடு அந்த பக்தி உள்ள தேவனிடத்தில் நாம் வருவோம். பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உரியாவை தெரிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னார். இன்னைக்கு கேட்கக்கூடிய உங்களையும் பேசக்கூடிய என்னையும் அவர் தெரிந்திருப்பாரா? இன்னைக்கு ஆயிரமான சபைகள், ஆயிரம் ஜனங்கள் இன்னைக்கு உரியாவின் மேல் இருந்த ஆவி இன்னைக்கு சபைகளிலே இருக்கிறார். இன்னைக்கு சபைகளில் இருக்கிற பேசக்கூடிய மெய்ப்பட்டையும் கேட்கக்கூடிய மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிறார். அன்றைக்கு உரியாவை பரிசுத்தப்படுத்தின ஆவி, உரியாவை தேவனுக்கு என்று பிரித்தெடுத்த ஆவி, வைராக்கியம் உள்ள ஆவி இன்றைக்கு நம்மத்திலே வாசம் செய்தார். ஆனால் பத்மாவை இன்னைக்கு உலகம் இன்னைக்கு தமிழ்நாடே தெரியுது. ஏன் இந்தியாவே இன்னைக்கு சுதந்திர தினத்துல கூட கூப்பிட்டு செங்கோட்டையில அந்த அம்மாவுக்கு விருது கொடுக்க கூட முதல்வர் என்ன செய்வாங்க? பரிந்துரைப்பாங்க. முதல்வர் கூட செங்கோட்டையில அந்த அம்மாவை கூப்பிட்டு கூட பிரதமர் கையால மெடல் கொடுக்கறதுக்கு பரிந்துரைப்பாங்க. ஆனால் அந்த மெடலா அந்த வீட்டு செவத்திலையும் அந்த புஸ்தகத்திலையும் மாட்டியிருக்கிறப்போ அவர்களுக்கு பெருமையாத்தான் இருக்கும். ஆனால் அவருடைய இந்த தேசத்துக்காக இந்த குடும்பத்துக்கு செய்த பக்தி தேவனுடைய சன்னிதானத்தில் ஏற்றினபடினால், அவருடைய குடும்பம் ஏழ்மையா இருக்கிறபடினால் அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு எவ்வளவோ ஸ்பான்சர்கள் வந்து கொண்டே இருக்குது. எவ்வளவு பேர் உதவி, அந்த நல்ல உள்ளத்துக்கு எவ்வளவு பேர் உதவி செய்கிறார்கள். அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை, உங்களுடைய பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்துடைய தேவைகளை உண்மையாக இருந்தபடினால் நாங்கள் பூர்த்தி செய்கிறது எவ்வளவோ உதவியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உரியாவுடைய பக்தி ராஜாவை காப்பாற்றியது, தேசத்தை காப்பாற்றியது. இன்னைக்கு உங்களுடைய பக்தி, நம்முடைய சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த உரியாவை போல தேவனிடத்தில் உண்மையாய் இருப்போம் என்று சொன்னார். நம்முடைய சந்ததியை நாம் கொண்டிருக்கிற பக்தி நிச்சயம் காப்பாது. அதனால தான் ஆரம்ப நாட்களிலே திருக்குடும்ப பக்தி மாலை என்று சொல்லி ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க. இப்படி திருக்குடும்ப பக்தி மாலை, அது பக்தி மாலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்தி இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஒரு பக்தி, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆந்தோனியார் பக்தி, வெள்ளிக்கிழமை திருவிழாவின் பக்தி, சனிக்கிழமை மாதாவின் பக்தி. அது பக்தி மாலை. இந்த பக்தி மாலை சொல்றப்ப கூட முட்டி போட்டு கடல் குடிச்சு சொன்னாங்க. அன்னைக்கு பக்தி இருந்துச்சு. அந்த பக்திய மாலையாய் அன்னைக்கு பக்தி அந்த திருக்குடும்ப ஜெபம் சொல்லாம சாப்பிடாத குடும்பங்களும் எவ்வளவு பேர் இருந்துச்சு. அவர் உண்மையா இருந்தவங்களா இருந்தாங்க. ஆனால் சங்கீதத்துல படிக்கிறோம், இன்னைக்கு உண்மை உள்ளவர்கள் குறைந்து போய்விட்டார்களே. உணர்வுள்ள இருதயம் குறைந்து போய்விட்டதே. பக்தி உள்ளவனை
நமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே. இன்னைக்கு உரியாவுடைய பக்தி என் பிள்ளைங்கள்ட்ட வருமா? என் குடும்பத்துல வருமா? டீச்சர் அடிப்பான்னு சொல்லி கூட டீச்சர் வேணா டீச்சர்கிட்ட ஒரு பக்தி இருக்குது. டீச்சர் மேல ஒரு பக்தி தாய் தாப்பன்ட்டு கிடையாது. முதலாளி திட்டுவாங்கன்னு சொல்லி வேலைக்காரன் பக்தியா இருக்கலாம். அங்கிட்டு போனாலும் இவன் எப்பயும் திட்டிக்கிட்டு தான் இருக்கான். இதெல்லாம் என்ன கோழி பக்தியா இருக்கிறது. உரியா மாதிரி உண்மையான பக்தி இருக்கும் என்று சொன்னார். ராஜ விசுவாசம் இருக்குமே என்று சொன்னால் அந்த பக்தி நம்மை நிச்சயம் உயர்த்தும். அடுத்தது அந்த ராஜாவின் பக்தி. அடுத்த ஒரு பக்தி சொல்லுகிறது தேசத்தினுடைய பக்தி. எஸ்தருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும். இப்படியே ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காரை கண்டபொழுது மூர்க்கம் நிறைந்தவனானான். அல்லேலூயா. யார் மேல யாருக்கு மூர்க்கம் அடைகிறது? யார் மேல யார் மூர்க்கம் அடைகிறது? அதுக்கு முன்னால உள்ள அதிகாரத்தை படிச்சு பார்த்தா எகோனியா ராஜா பாபிலோன் ராஜாவை பிடிக்கிற பாபிலோன்ல இருந்து யூதாவினுடைய பட்டணத்திற்கு வந்து அடிமைகளாகிய இருந்த இந்த மொர்தெகாய் இப்பொழுது அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நடக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆமான் என்கிற அந்த சேனாதிபதியை மொர்தெகாய் வணங்காததை கண்டு மூர்க்கம் நிறைந்தவனானான். யாரு யாருங்க வணங்குறது? யாரை வணங்குறது? மனிதனை வணங்குறதா இறைவனை வணங்குறதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் யூதர்கள் என்றைக்குமே கடவுளை தவிர எந்த மனிதனுக்கும் வணக்கம் என்கிற நமஸ்காரத்தை சொல்லவே மாட்டார். வணக்கம் என்கிற நமஸ்காரத்தை சொல்லவே மாட்டார். இன்னைக்கு நம்ம தான் இன்னைக்கு பார்க்கறவங்க தான் வணக்கம். ஆனா இதே ஒரு 5 வேளை சொல்லுவக்கூடிய ஒரு முஸ்லிம் இடத்துல போய் நம்ம வணக்கம் சொன்னா நமக்கு பதில் வணக்கம் சொல்ல மாட்டோம். தலையத்தான் சொல்ற மரியாதை ரைட்டு. ஆனா இந்த மரியாதை எனக்கு இல்லை. நான் வணங்கக்கூடிய தேவனுக்கு நான் அவன் நமஸ்காரம். ஆனால் மொர்தெகாய் யூதனாய் இருந்தபடியினால் இந்த யூதன் ராஜாவினுடைய அரண்மனையே நோக்கி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ராஜாவினுடைய அரண்மனையே நோக்கி கொண்டிருந்தான். ராஜா மேல யாரும் கைப்பற்றக்கூடாது. அந்த ராஜா மேல யாரும் தனிச்சிடக்கூடாது. ஆனால் இந்த மொர்தெகாய் தேவன் மேல் பக்தியாய் இருந்தபடினால் இந்த மொர்தெகாயை தேவன் உயர்த்த ஆவல் கொண்டார். அல்லேலூயா. மொர்தெகாயை உயர்த்த தேவன் ஆவல் கொண்டார். அதே அதிகாரத்தில் எழுதப்படுகிறது 6வது அதிகாரம் 1 வசனம் எழுதப்படுகிறது. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு அப்பொழுது வாசல் காவலாளியரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் சேரோசும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் கைகூட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. மொர்தெகாய் தேவன் மேல் பயபக்தியா இருந்தபடியினால் அந்த தேவன் இந்த மொர்தெகாயை உயர்த்த சித்தம் கொண்டார். இவருடைய இருதயம் புறா தேவன் மேலேயே இருந்தபடியினாலே இந்த மொர்தெகாயை தேவன் உயர்த்த சித்தம் எப்படி செய்தார்? இந்த மொர்தெகாய் நிமித்தமாய் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு நாள் அகஸ்வேர் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த அகஸ்வேர் ராஜாவுக்கு தூக்கம் வராதனால அவர்கள் வரலாற்று சம்பவங்களை எல்லாம் எடுத்து படிக்க சொல்றாரு சேவகர்களை கூப்பிட்டு. அப்பவாவது தூக்கம் வருமான்ட்டு
அப்பையும் தூக்கம் வரல. அப்பொழுது ராஜாவை அகஸ்வேரு ராஜாவை கொல்லப்பட்ட சம்பவம் அந்த இடத்துல எழுதப்படுகிறது. எழுதப்பட்ட பொழுது இதுக்கு மேல நீங்க படிக்க வேணாம், நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க படிக்க வேணாம், நிறுத்துங்க. அப்போ இந்த அகஸ்வேரு ராஜாவுடைய இந்த புஸ்தகத்தை, வரலாற்று சம்பவத்தை படிக்கின்ற பொழுது இந்த அகஸ்வேரு ராஜாவை 2 பேர் கொல்ல வராம். அந்த 2 பேருடைய பேர் எழுதப்படுகிறது. அந்த 2 பேருடைய பேரும் பித்தனாவும் தெராசும். பித்தனாவும் தெராசும் ராஜாவை கொல்ல பார்க்கிறாங்க. இதை மொர்தெகாய் தடுக்கிறார். இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா? மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா? அடுத்த வார்த்தை அகஸ்வேரு ராஜா, இந்த மொர்தெகாய்க்கு எது செய்யப்பட்டதா? எதுவுமே செய்யல ராஜா. இப்பொழுது மொர்தெகாய் எங்கே? மொர்தெகாய் எங்கே? ஒரு அடிமையாய் வந்த இந்த மொர்தெகாயை அரண்மனையே தேடணும்னு சொன்னான். அது யாரால தேட முடியும்? யாரால தேட முடியும்? வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி தேவனாகிய கர்த்தர் மன வைத்தால் ஒழிய எந்த மனிதனும் தேட முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் அவர் நம்ம படிச்சிருக்கிறோம். அவர் நம்முடைய உணர்வுகளை அறிந்து வைத்திருக்கிற தேவன். உணர்வுகளை அறிந்து வைத்திருக்கிற தேவன். அன்றைக்கு மொர்தெகாயினுடைய உணர்வுகளை பிதாவாகிய தேவன் அளந்து அளந்து ஒவ்வொரு நொடியா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நொடியா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னு சொன்னார், இன்றைக்கு அகஸ்வேரனுடைய நாட்களிலே யூத சமூகம் அடிமைப்பட்டு கிடந்தது. அல்லேலூயா. யூத சமூகம் அடிமைப்பட்டு கிடந்தது. ஒரு ஆமானாலே இந்த யூத சமூகம் அழிக்கப்பட வேண்டிய நேரத்தில் மொர்தெகாயினுடைய பக்தி, தேசத்தினுடைய பக்தி அந்த ராஜாவுக்கு தெரியப்படுகிறது. அந்த முழு சமுதாயமும் முழு சமூகமும் காப்பாற்றப்படுகிறது. அதே எஸ்தருடைய புத்தகத்திலே 3வது வார்த்தை படிமா. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? இல்ல, 3வது வார்த்தை. அப்பொழுது ராஜா, இதற்கு மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு ராஜாவை செய்கிற அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஒன்றுமே செய்யப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் மொர்தெகாயாய் இயேசு வந்து நிற்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இளையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கொடுத்த மொர்தெகாய் வந்து நிற்கிறார். இந்த மொர்தெகாயின் இடத்திலே, புதிய ஏற்பாட்டினுடைய மொர்தெகாயின் இடத்திலே நம்முடைய பக்தி இருக்கிறதா? பயம் இருக்குதா? இன்னைக்கு ஜனங்களுக்காக இன்னைக்கு எப்படியெல்லாம் ஆராதனையை மாற்றி வைக்கிறாங்க. எப்படியெல்லாம் ஆராதனையை மாற்றி வைக்கிறாங்க. ஆனா ஜனம்தான் கூடுத ஒழிய ஜனங்களிடத்துல பக்தியும் கிடையாது, பயமும் கிடையாது. கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தது வந்துருச்சு 18ஆம் தேதி தபசு நாட்கள் என்று சொல்லி ஆரம்பமாகும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பக்தி. இந்த கோயில அந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயில இந்த கோயிலுக்கு போகலாம், பழைய கோயில இருந்து பூண்டிக்கு போகலாம். போறவங்க யாருமே தேவன் மேல் பக்தியா இருக்குன்னு நினைச்சு போறதில்லை. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சுயநலத்துக்காகவே பக்தியா போறேன்னு சொல்லி நடப்பயணமாவே போறோம். தேவன் மேல் பக்தியா இருந்தால், நான் சுயநலமா வாழணும் ஆசைப்படணும் ஆசையும் தேவன் மேல் பக்தியா இருந்தால் அந்த தேவனே எனக்காய் வழக்காடணும். கொர்நேலியை பார்த்து சொல்றார், படிக்க போறோம். கொர்நேலியை பார்த்து சொல்றார், இவன் தேவனுடைய சன்னிதானத்தில் உன்னுடைய பக்தி எட்டப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய பக்தி எட்டப்பட்டிருக்குமா? நம்முடைய பக்தி தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டப்பட்டிருக்குமா? மொர்தெகாய்க்கு வந்த நியாயம், மொர்தெகாய்க்கு வந்த மேன்மை என்ன? அதே 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று
அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அல்லேலூயா. அடிமையாய் வந்த இந்த மொர்தெகாய் இன்னைக்கு ராஜ வீதியிலே, ராஜ அரண்மனையிலிருந்து நகரத்திலே ஊர்வலமாய் செல்வதற்கு யார் காரணம்? யார் காரணம்? அடிமையாய் வந்த இந்த மொர்தெகாய் அந்த பிதாவாய் இருக்கிற தேவன் மேல் வைத்த பக்தி தான் காரணம். அல்லேலூயா. பக்தி தான் காரணம். இன்னைக்கு சபையில இன்னைக்கு ஆயிரம் ஜனங்கள் இன்னைக்கு கூடி வராங்க. தமிழ்ல ஆராதனை, இங்கிலீஷ்ல ஆராதனை, மலையாளத்துல ஆராதனை. ஆனா எல்லாமே அந்த ஒட்டு கட்டடத்தோடயே நின்று போச்சு. ஒட்டு கட்டடத்தோடயே நின்று போச்சு. தகர சீட்லயே நின்று போச்சு. இதுக்கு மேலேயே போகல. இது மேலேயே நிக்குது. இது மேலேயே நிக்குது. ஆனால் தேவன் நம்மளை பார்த்து இவர்கள் பக்தி உள்ளவர்களா பக்தி அற்றவர்களா என்று சொல்லி நம்மளை சிந்தித்து பார்க்க நம்மளை அழைக்கிறார். சிந்தித்து பார்க்க அழைக்கிறார். நம்முடைய பக்தி மாய்மாலமாய் போய்விடாதபடிக்கு, நம்முடைய பக்தி மாய்மாலமாய் வேஷமாய் போய்விடாதபடிக்கு பக்தியாய் இந்த தேவனை தொழுது கொள்ளும். தேவனை தொழுது கொள்ளும். இன்னைக்கு பக்தியாய் இருந்தவங்க தான் குடும்பத்தை விட்டு வந்தாங்க. போடா, இந்த குடும்பமே வேணாம், இந்த தேவனை நான் பார்த்தா போதுன்னு சொல்லி குடும்பத்தை விட்டு வந்து தன்னுடைய செல்வங்களெல்லாம் விட்டு வந்து உதவியா இருந்து சித்தர்களாய் மாறி இன்றைக்கு பூமியிலே உலாவுகிறார்கள் என்று சொல்லி எழுதப்படுகிறது. உலாவுகிறார்கள் என்று எழுதப்படுகிறது. ஆனால் மொர்தெகாய் அரண்மனையிலே இருந்தவர், அடிமையாய் இருந்தவர், இன்னைக்கு நகர வீதியிலே குதிரையிலே பவனி வருவார் என்று சொன்னார். அந்த நகரத்திலே அவர் பவனி வருகின்ற பொழுது எவ்வளவு ஜனம் பார்த்திருக்கும். நம்ம மொர்தெகாயா இதோ வாசல்ல உட்காந்து இருந்தாரு, வாசல்ல நின்றுகிட்டு இருந்தாரு, வாசல்ல பார்த்துட்டு இருந்தாரு. ஐயோ, எஸ்தருடைய சித்தப்பாவா, எஸ்தரை கொண்டு வந்து அரண்மனையை விட்டுட்டு போனாரு, இவருடைய சித்தப்பாவா. ஒரு மேன்மை வரும் என்று சொன்னார். உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவனே அவர்களுக்கு உயர்த்துவார். அல்லேலூயா. உண்மையா தேடி பாருங்க. அதனால்தான் ஆண்டவர் அழகாய் சொல்லுவார், பூமியில வந்த பொழுது கிறிஸ்துநாதர் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சிந்தனையோடும் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்துப்பார் என்று சொல்லி நம்மை கேள்வி கேட்பாரு. இன்னைக்கு இந்த ஓய்வு நாட்களிலே தேவனை தொழுது கொள்வதற்கு என்று நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நம்ம தொழுது கொள்கிறோம். இன்னைக்கு அரபு நாடுகள்லாம் போய் பாருங்க. அரபு நாட்டினுடைய யாத்திரைக்கு போயிட்டு வரவங்களாம் சொல்றாங்க, பாங்கு சத்தம் கேட்டவன அது எவ்வளவு பெரிய நகைக்கடையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணம் கொடுக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, செல்வ சீமானா இருந்தாலும் சரி, அந்த பாங்கு சத்தம் கேட்ட உடனேயே ஏக இறைவனை தொழுது கொள்ள வாருங்கள் அடியார்களே என்று சொல்லி அந்த பாங்கு சத்தம் கேட்ட உடனே அவங்கவுங்க தொழிலை விட்டுட்டு அவங்கவுங்க செய்யற கடையை அப்படியே திறந்து போட்டுட்டு அந்த ஊர்ல திருட்டு பயம் கிடையாது. யாரும் திருடவும் மாட்டாங்க. ஏன்னா அங்க திருட்டுனா கையை வெட்டுவான், சவுத்தால அடிப்பான், 4 பேர்த்துக்கு முன்னால நம்மளோட தலையை வெட்டுவான்றது தெரிஞ்சனால, அந்த ராஜா வெட்டுவான்றதுனால அந்த ஊர்ல வந்து அந்த மெக்கா மெதினாவுல வந்து திருட்டு பயமே கிடையாது. எவனும் திருடவும் மாட்டான். அப்படியே எடுத்தா கூட அந்த மதினா மெக்கா மதினா பள்ளிவாசல கொண்டு ஒப்படைச்சிருவாங்க. அந்த அஞ்சலுக்கு, ஐயா நம்ம போனதுக்குள்ள பணம் கிடந்துச்சு, இல்ல நகை கிடந்து, இந்த ஐயா. அவன் அதை திருடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வரவும் முடியாது. இங்க வந்தா ஏர்போர்ட்ல பிடிச்சிருவாங்க, அங்க செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவ்வளவு பயம். அதனால யாத்திரிகளுடைய பக்தி அதிகமாகி போய்கிட்டு இருக்குது. உண்மையான தேவனை தொழுதுள்ள வாருங்கள் என்று சொல்லி அந்த இறை அடியாருடைய சத்தம் கேட்கின்ற பொழுது அவங்கவுங்க போய் அவங்கவுங்க ஸ்தானத்துல இருந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாம் அப்படியே வேக வேகமா போய் தொழுகிறார். அது மாதிரி இன்னைக்கு சபையில் இன்னைக்கு தொழுதுருக்காங்க. எவ்வளவு கோயில் காலியா இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு கோயில் காலியா இருக்கு தெரியுங்க? போய் பாருங்க. உயர்ந்த கட்டடத்தை கட்டி இது இத்தாலி மாதிரி கோயிலுங்க, இது ரோம் மாதிரி கோயிலுங்கன்னு சொல்லியெல்லாம் இந்த கோயிலை கட்டி எல்லா கோயிலையும் கட்டி வச்சிருக்கோம். ஆனா கோயிலெல்லாம் இன்னைக்கு காலியா இருக்கு. இன்னைக்கு சத்தியம் தெரிஞ்சு நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொன்னனால இன்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டு இன்னைக்கு சபையில பக்தி உள்ளவர்கள் குறைந்து போயிருக்கு.
நீ சபையில தான் எனக்கு வந்து பக்தி, சபையில தான் எனக்கு வந்து பண்ண தரலாம், சபையால தான் பண்ண தரலாம். கிறிஸ்துநாதர் அழகாய் சொல்லுவார், பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாது. பரிசுத்தம் உள்ள இடத்துல வந்து நாய் மாதிரி அப்படியே மப்பம் பிடிச்சிக்கிட்டா இருக்கா, எவா இருப்பா எவா இருப்பா எவா இருப்பா எவா தேடலாமா தேடலாமா தேடலாமா? கோயிலுக்கு வர சொல்றது, இங்க வர சொல்றது, அங்க வர சொல்றது, இங்க பாக்குறது அங்க பாக்குறது. அதனால தான் துதி வேலையில நம்ம படிச்சு பார்த்தோம், சிம்சனுடைய வாழ்க்கையை குறித்து படித்து பார்த்தோம். வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு என்று பயபக்தி உள்ளவனும் பெலிஸ்தியருக்கு நீங்களாக்கி ரட்சிப்பானும் நசரேயனாய் இருப்பான் படிச்சு பார்த்தோம். ஆனால் அவன் நசரேயனாய் இருந்தானா? நசரேயனாய் இருந்தாரா? நசரேயனாய் இருந்தானா? வாலிப ஆண்களும் பெண்களும் நம்முடைய வாழ்க்கையை காத்துக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம். எப்படி காத்துக்கொள்வது? நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனுடைய வார்த்தையால் நிறைத்திருக்கப்பட்டவர், தேவனுக்கென்று நான் உண்மையாய் இருக்கப்பட்டவர். நான் இந்த உடலையும் இந்த சரீரத்தையும் வேறொருக்கு கொடுக்கக்கூடாது. இது தேவனுடைய ஆலயம். நான் இது யாருக்கு தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்ததோ அந்த ஆலயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சரீரம் பாழாய் போய் விடக்கூடாது. எவ்வளவு கல்லூரி பெண்கள், எவ்வளவு படிக்கிற பிள்ளைங்க, எவ்வளவு வீணா போய்கிட்டு இருக்குது, எவ்வளவு போய்கிட்டு இருக்குது. யார் கண்டித்து? பக்தி உள்ள குடும்பங்களை யார் கண்டுபிடிப்பது? நீங்க பக்தின்னு வேஷத்தப்படி நீங்க சபைக்குள்ள நுழைஞ்சு நீங்க வீணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, வீணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு குடும்பங்களை. இங்க தோத்திரம்னா அங்க போய் ஆந்திரமா வீடியோ குத்து எவ்வளோ கெட்ட காரியங்களை நீங்க சபைக்குள்ள நுழைஞ்சு. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதே என்று சொன்னாங்க. இன்னைக்கு பரிசுத்தத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பக்தியை வீணாக்கிட்டு இருக்கிறோமே, பக்தியை நம்ம வீணாக்கிட்டு இருக்கிறோமே. அந்த தேவனிடத்திலே, ஆண்டவரே, உரியா மாதிரி எங்களுக்கு பக்தி வேணுங்க, உரியா மாதிரி எங்களுக்கு பக்தி வேணும், மொர்தேக்காய் மாதிரி எங்களுக்கு பக்தி வேணும். ஆண்டவரே, அந்த பக்தியை, பக்தி உள்ளவனை நீ தேடிக்கொண்டிருக்கிறே என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம் இல்லையா? தேடிக்கொண்டு இருக்கிறேன். அந்த பக்தி எங்களிடத்திலே இருக்குதா? எங்களிடத்திலே இருக்குதா என்று மொர்தேக்காய் ராஜாவை பாதுகாத்தபடினார், ராஜாவை பாதுகாத்தபடினார். மொர்தேக்காய் உன்னை நினைத்தபடினார். அந்த மொர்தேக்காயை தேவன் நினைத்தபடினார். இன்றைக்கு ராஜபவனியாய் வந்து கொண்டிருக்கிறார், ராஜபவனியாய் வந்து கொண்டிருக்கிறார். உன்னையும் என்னையும் படைத்த சிருஷ்டி தேவனாகிய விமானிகரமாய் நம்மளோடு வாழக்கூடியவர் கழுதையின் மேல் பவனியாய் வரப்போகிறார். கழுதையின் மேல் பவனியாய் வந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து, இவர் மரியாவின் மகன், தச்சனுடைய சூசையினுடைய மகன் என்று எல்லாரும் சொன்னார். இவரா இவரா என்று கேட்டவர்கள் அன்றைக்கு பவனியாய் வருகின்ற பொழுது உன்னதத்தில் வரக்கூடிய தேவனுக்கு ஓசனா என்று சொல்லி பாய்களையும் ஓலைகளையும் குறுந்தோலைகளையும் விரித்து அவருக்கு பயபக்தியாய் பாடினார்கள். அன்றைக்கு மொர்தேக்காய் வலம் வருகின்ற பொழுது இப்படித்தான் செய்யப்பட்டது. கிறிஸ்துநாதர் அன்றைக்கு எருசலேம் நகர வீதிகளிலே பவனியாய் வருகின்ற பொழுது, அவர் பவனியாய் வருகின்ற பொழுது அவர் ராஜாவாய் வருகிறார். துக்கமுகமாய் அவர் வந்தார். துக்கமுகமாய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தார், இப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாரு. ஆனால் பிதாவினுடைய இருதயம் இயேசுக்கு மேல் இருந்தபடினால் அவர் எருசலேமை வருகின்ற பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதப்படுகிறது. கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதப்படுகிறது. எதற்காக அவர் இயேசு கண்ணீர் விடணும்? ஒரு வாழ்க்கை சொன்னாரு, அவரை பார்த்து சிரிச்சு ஆசீர்வாதம் போட்டு வரக்கூடாதா? ஆனால் வாழ்க்கை என்று ஜனங்கள் அழுகிறார்கள். இவர் விம்மி விம்மி கண்ணீர் விட போகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணீர் விட போறார். எருசலேமே எருசலேமே, இவ்வளவு பெரிய ஆலயமாய் நிற்கிறதே, ஒரு கண்ணில் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகிறது. அப்பொழுது இந்த ஆலயத்திற்காய் கண்ணீர் வடிக்க போகிறார்களே, இந்த மாதிரி ஜனங்களுக்கு பயபக்தி வருமா என்று சொல்லி அவர் வேதனைப்படுகின்ற பொழுது அந்த வேதனையப்பட்ட இயேசுவிடத்திலே, ஆண்டவரே, எங்களுக்காய்
எங்களுக்காய் பரிந்து பேசும் பிதாவுடைய சன்னிதானத்திலே உண்மையிலே நாங்கள் பயபக்தியா இருப்போம் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு எவ்வளவு ஜனம் ஒப்பு கொடுத்தாங்க, அந்த இடத்துல எவ்வளவு பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அவர் உயிர் விடுகின்ற பொழுது கூட, அவர் உயிர் விடுகின்ற பொழுது யோவாளுடைய தாயார் மற்ற மரியாதை விம்மி விம்மி ஐயோ ஒரு நீதிமானுடைய உயிர் போகுது சொல்லி அழுதார்கள். ஆனா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான பக்தியே வந்தது. அல்லேலூயா. உண்மை அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான பக்தியே வந்தது. இன்னொரு பக்தி எழுதப்படுகிறது, தேவ பக்தி. யோனாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் இந்த ஒரு மனுஷன் தாங்க பயபக்தி உள்ளவர். தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை படிச்சு பார்த்தா அவர் சொல்றாரு, நான் உன்னதமான சேனைகளின் கர்த்தரிடத்திலே வைராக்கியம் உள்ளவன் என்று எழுதுகிறார் எசேக்கியேல் ராணிகிட்ட. ஆனால் இந்த மனிதன் சொல்கிறார், வானத்தையும் நான் எவரையும் வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிய தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவர் தன்னை விளம்பரப்படுத்துகிறார். அந்த பயபக்தி உள்ளவன் ஒப்படைத்த காரியம் என்ன தெரியுமா? அதே அதிகாரத்துல எழுதப்படுகிற 10வது வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறேன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, ஏன் இதை செய்தார்? பக்தி உள்ளவன் ஓடி போலாமா? ஆனால் பக்தி உள்ளவன் ஓடி போனபடியினால் அந்த ஓடி போனவனுக்கு தண்டனை என்ன வருகிறது என்று சொன்னார். அவனே அந்த தண்டனையை சொல்லுகிறார், என்னை எடுத்து கடலிலே போடுங்கள். இந்த சமுத்திரமும் நீங்கள் பயப்படுற பயமும் நின்று போகும். இது மாதிரி யாரும் ஒப்படைப்பாங்களா? இது மாதிரி பக்தி இருக்கா யார்ட்டையாவது? தானியேலுக்கு அந்த பக்தி இருந்துச்சு. விடுவிக்காமல் போனாலும் அந்த விடுவிப்பதற்கு தேவன் வந்தார். ஆனால் இந்த பக்தி உள்ளவனை விடுவிப்பதற்கு தேவன் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். தேவன் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். அதனால தான் இந்த முதல் அதிகாரத்திலே அவன் பயந்து ஓடினாலும் அந்த சமுத்திரம் மும்முரமாய் அமைத்துக் கொண்டிருந்தபடினால்தான் அந்த மீனை தேவன் ஆயத்தப்படுத்தி அந்த மீன் மூலியமாய் யோனாவுக்கு புத்தி சொன்னார். அல்லேலூயா. மீன் மூலியமாய் யோனாவுக்கு புத்தி சொன்னார். அதனால்தான் அது வேதனுடைய ஜெபமாய் அதே அதிகாரத்தில் எழுதப்படுகிறது. எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால், அதே அதிகாரத்தில் 2வது அதிகாரம் 6வது வசனம் எழுதப்படுகிறது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அடுத்தது, என் ஆத்துமா என்னை தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. ஒரு செரிமானமாகாத பொருளை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா இந்த உடம்பு எவ்வளவு வேதனைப்படுது. ஒண்ணு வாந்தி எடுக்கணும், இல்ல மோசம் போகணும். ரெண்டுமே போகலன்னா ஒரு மனிதனுடைய ஜீவன் எப்படி இருக்கும்?
மீன் என்னைய கக்குமா? இல்ல மீன் என்னைய கக்குமா? இப்ப மீன் கக்குறப்போ மீனுடைய அடியில இருந்து எவ்வளவு உமிழ் நீர், எவ்வளவு கெட்ட நீர்லாம் வந்திருக்கும். கெட்ட நீர் வந்திருக்குமா? அது வரைக்கும் மீன் வயிற்றுல இருக்கிற இந்த யோனாவுக்கு ஜீவன் இருக்குமா? ஜீவன் இருக்குமா? ஆனா கேட்கறதுக்கும் படிப்பதற்கும் அகோரமாய் இருக்குமே என்று சொன்னார். அந்த மீனில தேவன் யோனா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. 8வது வார்த்தை சொல்ல 2:8 பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர் தங்களுக்கு வரும் கிருபையை. ஆனால் யோனாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவு பெருசு. ஆனால் அவன் யோனா என்ன செஞ்சாரு? சின்ன ஒரு தேவனுக்கு பயந்து போய் தன்னுடைய பக்தியையே மாத்திக்கிட்டு மீன் வயிற்றுல இருந்தபடியினால், மீன் வயிற்றிலே போய் மாட்டிக்கொண்டபடியினால் அந்த இடத்துல சொல்லுகிறார், இந்த கடலுடைய ஆழத்திலிருந்து பூமியுடைய தாழ்வாரங்களிலிருந்து உங்களை கூப்பிடுகிறேன். நானோ வேண்டிய துதியின் சத்தத்தோடு உங்களுக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. அவர் என்ன பொருத்தனை செஞ்சிருந்தாரு? தேவன் யோனாவை கொண்டு என்ன பொருத்தனை செஞ்சிருந்தாரு? தரிசித்திலிருந்து நினிவேக்கு போ. இது பெரிய பொருத்தனை. இதுல இருந்து அவர் பலி விலகி போவார் என்று சொன்னார். பலி விலகி போவார் என்று சொன்னார். பலி விலகி போவார் என்று சொன்னார். அவருக்கு வந்த பக்தி உள்ளவருக்கு வந்த தண்டனை பார்த்தீங்கன்னா, இதனால தான் புதிய ஏற்பாட்டிலே இந்த யோனாவை பார்த்து தேவன் எழுதுகிறார், யோனாவிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அன்றைக்கு நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். அந்த யோனாவிலும் பெரியவர், இந்த புதிய யோனாவிலும் பெரியவர் இந்த புதிய ஏற்பாட்டில் நிற்கின்ற பொழுது இவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் அந்த நினைவுக்கு வந்த தண்டனை உங்களுக்கு வரும் என்று சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த யோனாவிலும் பெரியவரை நம் பயபக்தியா படிப்போமா? பயபக்தியா இருப்போமா? யோனாவிலும் பெரியவரே உண்மையில் நாம பயபக்தியா இருப்போமா? யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் படி. இயேசு பிதாவின் மேல் எவ்வளவு பக்தியா இருந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்படுகிறது. யோவான் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது. பிதாவினுடைய கற்பனை என்னவென்று இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரியும். அந்த கற்பனையில் அவர் இனிமையளவு கூட தவறல. அவர் பயபக்தியாக இருந்தார். இயேசுனுடைய கற்பனை நமக்கு தெரியும். இயேசுனுடைய கற்பனை நமக்கு என்னன்னு தெரியுமா? பிறரிடத்திலே தேவனிடத்திலே அன்பு கூறு, உன்னை நேசிப்போல் பிறரை நேசி. இந்த 2 கற்பனை. இதிலேயே நம்ம தவறி இருப்போம் என்று சொன்னார். இயேசு மாதிரி நம்ம நிற்போமா? இல்ல மனுஷ மாதிரி நிற்போம். இயேசு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறது இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. 30 வயசு 33 வயசுல அவரை கொலை பண்ண போனோம். 33 வருஷத்துல அவர் பிதாவுடைய ஒவ்வொரு பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்திருப்பார் என்று சொன்னார். அந்த பிதா யோர்தான் நதியிலே அந்த கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், இவர் தேவனுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுக்கிறேன் என்று சொன்னாரே. அந்த செவியை இன்னைக்கு நாம் செலுத்தி அவரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய செவி திறந்திருக்கு, கண்ணு திறந்திருக்கு, எல்லாமே திறந்திருக்குது. ஆனால் இருதயம் தான் நமக்கு திறந்து. இருதயம் தான் திறக்கல. நம்முடைய இருதயம் கொழுத்து போயிருக்கு என்று எரமியாலே இருக்கு. கேடுகட்ட இருதயம் என்று எழுதப்படுகிறது. இந்த இருதயத்தை பயபக்தி உள்ள இருதயமாய் மாற்றுவோம் என்று சொன்னார். தேவனுடைய சன்னிதானத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலருடைய 10வது அதிகாரம்
அப்போஸ்தலருடைய 10வது அதிகாரம். அப்போஸ்தலருடைய 10வது அதிகாரம் 14வது வசனத்தை படி. அப்போஸ்தலர் வானம் திறந்திருக்கிறது இல்ல, அப்போஸ்தலருடைய 10வது அதிகாரம் 1வது வசனத்தை படி. பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசேரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருணங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவை என்று அழைக்கவும் பிரதிட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவர், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்திருக்கிறது. போதும். இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவரை குறித்து எழுதுகிற தேவ பக்தியுடனும் தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டார். ஒரு புறஜாதியாருடைய மனுஷன். இவர் ஒரு யூதன் அல்ல, ஒரு புறஜாதியான மனுஷன் கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன் என்று இந்த இடத்துல எழுதுகிறார். பக்தி என்பது வேற, தேவ பக்தி என்பது வேற. அல்லேலூயா. பக்தி என்பது ஒவ்வொரு நாளும் போயிட்டு வர்றது பக்தி இல்லை. ஆனால் இதை காட்டிலும் தேவ பக்தி என்று ஆபத்து தீர்க்கதரிசி அழகாக எழுதுகிறார். ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அதே என் ரட்சிப்பின் தேவனுக்கு ஆட்டு மந்தையிலே எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் தேவனுக்குள் களி கூறு. அந்த மாதிரி இந்த பக்தி எழுதப்படுகிறது. தேவ பக்தி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் என்ன செய்யறார்? கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எழுதப்படுகிறது. தேவனுடைய கண்ணோக்கத்துல நீங்களும் நானும் நிற்போமா? கொர்நேலியுவுக்கு சொல்லப்படுகிறது, உடைய தான தர்மங்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டியது என்று இந்த இடத்துல எழுதப்படுகிறது. இன்னைக்கு எவ்வளவோ கிறிஸ்துவ நிறுவனங்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள், ஊழியக்கார குடும்பம் எவ்வளவோ தான தர்மங்கள் செய்கிறார்கள். எவ்வளவோ ஒருத்தட்ட வாங்கி உணர்த்திட்ட கொடுக்குறாங்க. இந்த தான தர்மம்லாம் தேவனுடைய சன்னிதானத்துல போய் எட்டி இருக்குன்னு சொல்லி எந்த இடத்துலயாவது சொல்லப்பட்டதா? எந்த இடத்துலயாவது சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். மறைவான, அதாவது தேவத்தில் அழகா எழுதப்படுகிறது, மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள் என்று. அல்லேலூயா. மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள் என்று எழுதப்படுகிறது. இன்றைக்கு தேசத்தின் மேல் கொர்நேலியு மாதிரி நமக்கு தேவ பக்தி இருக்கிறார். அவருக்கு 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கொண்டார். கர்த்தருடைய தூதனாகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே வந்து நிறுத்து கொர்நேலியுவை பார்த்து சொல்றார், கொர்நேலியுவே. அன்றைக்கு தமஸ்கு வீதியிலே பார்த்து கர்த்தருடைய தூதன் சவுலை பார்த்து சொன்னார், சவுலே முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமா? இன்றைக்கு மனவா பார்த்து கர்த்தருடைய தூதன் சொன்னார், பிள்ளை பெறாத மலடியே, நீ பிள்ளை பெறாத மலடியே, உற்பவ காலகட்டத்திலே உனக்கு ஒரு குழந்தை பெறும். எந்த இடத்திலெல்லாம் கர்த்தருடைய தூதன் என்று கருப்பு எழுத்திலே வருகிறதோ அந்த இடத்தெல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசக்கூடிய இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசக்கூடிய இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அதனால்தான் அவர் கர்த்தருடைய தூதனாய் வந்து இதுவரைக்கும் எவ்வளவு தானம் தர்மங்கள் அவர் செஞ்சிருக்கிறார். அந்த இத்தாலியா பட்டணத்தில் தேவனுடைய ஊழியங்களை செய்திருக்கிறார், தேவனுடைய ஆலயங்களை கட்டி கொடுக்கிறார். அப்பெல்லாம் கட்டி கொடுத்தார். அவருக்குள்ளே ஒரு குறை இருந்தபடியினாலே, நான் இவ்வளவெல்லாம் செய்யறேனே, இந்த தர்மங்கள்லாம் தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டுமா? வீடு இல்லாதவனுக்கு வீடு, விதவனுக்கு கல்யாணம், விதவனுடைய வாழ்க்கை, எவ்வளவு சமுதாய தொண்டுகள், பக்தி தொண்டுகள், எவ்வளவோ தேவனுடைய சபைக்கு அவர் அள்ளி கொடுக்கிறார். இதெல்லாம் செய்யுமா என்று சொல்லி அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த 3ஆம் மணி வேளையிலே கொர்நேலியுவும் இருந்ததும் கர்த்தருடைய தூதனுடைய இருதயம் ஒன்றாய் இருந்தபடினால் இந்த இடத்திலே
பொன்னிலையுவே என்று பேர் சொல்வார் என்று சொன்னார். அந்த பொன்னிலை தேவனுக்கு எவ்வளவு பிரியமா நடந்திருப்பார், எவ்வளவு பிரியமா நடந்திருப்பார். இது என் பிள்ளை பிரியமா நடக்குமா, என் குடும்பம் பிரியமா நடக்குமா, என்னுடைய சுற்று வட்டாரம், என்னுடைய தேசம் தெரு பிரியமா நடக்குமா? அப்படி பிரியமாய் நடந்தார். என்னை பார்த்து என் பேரை சொல்லுவார், என் மகளை பார்த்து பிரியமாய் சொல்வார். அவர் அழகாய் சொல்வார், இதான் உன் பேப்பர் திருத்தியாச்சு, இதான் உன் மார்க்கு, இதான் நீ படிச்சிருக்கிற, இதான் இந்த இடத்துல உனக்கு வேலை, இந்த இடத்துல இல்ல என் மேல தேவன் மேல நீ பயபக்தியா இருந்த, இந்த உன் பேரை சொல்லி இதான் உனக்கு இவ்வளவு சம்பளம். இது மாதிரி கணம் வருமா? இது மாதிரி கணம் வருமா? அது மாதிரி சந்தையா நம்ம நின்று போட்டுருவோமா? கடைசியாய் நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது என்று அப்போஸ்தலர் ரோமருடைய புஸ்தகம் அழகாக எழுதப்படுகிறது. ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது படிக்கணும். மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அல்லேலூயா. என்னுடைய பக்தி மாமிசத்திலே இருக்கும் என்று சொன்னார். என்னுடைய பக்தி அழிந்த பக்தி. யோனா மாதிரி என்னுடைய மாமிச பக்தியா இருக்குமே என்று சொன்னார். அன்றைக்கு யோனாவுக்கு கிருபை கூர்ந்து அவர் இரக்கம் கொடுத்தார் ஒரு மீன். இன்னைக்கு என்னுடைய பக்தி உலகத்தை சார்ந்த பக்தியா இருந்தால் அந்த பக்தி மாய்மலமான பக்தியா இருந்து மரணத்திலே முடிகிறது. மாய்மலமா இருந்து இந்த பக்தி என்ன செய்தது? மரணத்திலே முடிகிறது என்று சொல்லிப்போம். ஆண்டவரே பக்தி திருப்பி சங்கீதம் 4வது சங்கீதம் 3வது திருப்பி படிக்கிறோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிவீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியும். இதுல எல்லாருடைய ஒரு சிலருடைய பக்தியை நம்ம பார்த்திருக்கோம். தேவன் மேலுள்ள பக்தி, தேசத்தின் மேலுள்ள பக்தி, தொழில் மேலுள்ள பக்தி, தேவனுக்காய் வைராக்கியம் உள்ள ஒரு பக்தி. நான் எந்த பக்தியில நான் நிக்கிறேன்? இன்னைக்கு பக்தின்னு சொன்னாங்க, பக்தி மெழுகுதிரி பக்தியை காத்த வந்து அசைதுப்பார். அது மாதிரி நம்ம பக்தியை அழைஞ்சிக்கிட்டு இருந்தது. ஒரே நிலையாய் தீபமாய் நின்று நம்மளுக்கு பிரகாசிக்க வருகிறது. நம்மளுடைய சுடரொளி பட்டயமாய் நமக்கு முன்பாக என்னுடைய உடலை பக்தியாய் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனிடத்திலே பாடி கடைசி சரணங்களையும் கொடுத்திருக்கிற பக்தியினுடைய இந்த செய்தியினுடைய சரணங்களையும் செய்திகளையும் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், என் மீட்பர் ஜெயித்தவர். அல்லேலூயா. நம்பிக்கை தேவனே, நன்மையை அளிப்பவர், வார்த்தை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மை அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நாங்கள் பக்தியா இருந்தால் எங்கள் பக்தியை பார்த்து எங்களுக்கு நீ ஜெயம் கொடுக்கிற தேவன். உடைய நீதியின் கருத்தினால் எங்களை நடத்தக்கூடிய தேவன். பக்தியா இருப்போம் என்று சொன்னால் எங்களுக்காய் கதவுகளை திறந்து கொடுக்கக்கூடிய தேவன். அவரிடத்திலே வந்து நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துன்பங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். இது எனக்கு மாறுமா? இது எப்போ மாறும்? இதுக்கு என்ன விடுதலை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவரிடத்துல ஆசீர்வாதங்களை பெற்றவராய் மொர்தேக்கா மாதிரி, யோனா மாதிரி, இயேசு கிறிஸ்து மாதிரி, புரியா மாதிரி இந்த பக்தியெல்லாம் பார்த்து சொன்னாங்க. நான் எந்த பக்தியில உன்னிடத்திலே சேர வேண்டும் சொல்லி, எந்த இடத்திலே எந்த பக்தியா இருந்து நான் உன்னிடத்திலே சேர வேண்டும் சொல்லி பவுல் மூலியமாய் நாங்கள் மாமிச பக்தியில இருந்தோம் என்று சொன்னார். உங்களுடைய மாமிசத்திலே அந்த பக்தியா இருந்தோம். ஆவிலே இந்த பக்தி இருக்கும் என்று சொன்னார். தேவனையும் எங்களையும் இது ஒன்று சேர்க்கும் என்று சொல்லி இருக்கிறீரே, ஆவிலே என்ற பக்தி எங்களுக்கு சொல்லியிருக்காரு என்று சொல்லி ஆசீர்வாதம் பெற்று நடந்து செல்கிறார். பக்தி வழிகளாக்கி உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். பக்திங்கிறது லேசான காரியம். எல்லாத்தையும் விட்டவர் தான் பக்தியா இருக்கும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 22 சங்கீதம் 22-25 வரைக்கும் பக்தி பார்த்தோம்னா அதில் சொல்றாங்க, கர்த்தாவே 22 கர்த்தாவே உம்முடைய வல்லமை ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து. யாருக்கு அறிவிக்குமா? எதை அறிவிக்க போறோம்? பக்தியை அறிவிக்க போறோம். நீ என்ன பக்தி வச்சிருக்கியோ அறிவிக்கணும். நம்மளோட பக்தி இல்லாத நம்ம யாரும் அறிவிக்க முடியல, யார்கிட்ட போய் சொல்ல முடியல, சத்தியம் சொல்ல முடியல. ஏன்னா நம்மளே இன்னும் பக்தி இல்லைன்னு தம்பி சொன்ன மாதிரி நம்ம இன்னும் பக்திக்கு இல்லை. அதனால சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிக்கணும். அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுறவங்க கூட்டம் சேர்க்கணும். இப்ப யாரு கர்த்தருக்கு பயந்துருக்கா? தம்பி சொன்ன மாதிரி சபையில பயந்தவங்க நிறைய பேர் இல்லை. ஊழியக்காரனே பயந்துருக்கானு எனக்கு தெரியல. ஆனா வேறு சொல்லி கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களே அவரை துதியுங்கள். யாருங்க? நம்மளாம் யாரு? யாக்கோபுடைய சந்ததியார்கள். நம்மளாம் எப்படி இருக்கணும்னு வேதம் தெளிவா சொல்லுகிறது. படிவாசிக்கப்படும். கனம் பண்ணுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே. என்ன பக்தி வேணுங்க? நம்மளுக்கு என்ன இருக்குது? பயம் இல்லை. நானே லேட்டா வரேன், நானே ஒழுங்கு இல்லை, என்ன செய்யறது? இது ஒரு கடமையா போயிட்டு. ஆனா ஆறுதல் இல்லை, அதுக்கு வழி கிடையாது. வழி சீக்கிரம் முடிச்சுங்க. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரத்தையும் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவளுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். மகா சபை எங்க இருக்கு? மகா சபை எங்க இருக்கு? நம்ம ஊர்ல இல்ல, நம்ம இல்ல. மகா சபைங்கிறது
தேவனுடைய சபை. தேவனுடைய சபை மகா சபையில என்ன சொல்றாரு? மகா சபையில உண்மை துதிப்பேன். எப்ப செலுத்தணுங்க? அப்பதாங்க பொருத்தனை செலுத்த முடியும், எல்லாரும் செலுத்த முடியாது. அத்தோசம் படிச்சு எப்படி தெரியுமா? சாந்த குணம் உள்ளவர்கள் சொல்லணும். சாந்த குணம் சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். நம்ம எப்ப எதுல திருப்தி அடையணும்? சாப்பாடுல கூட நம்ம திருப்தி அடையணும். ஆனா எதுலையுமே நம்ம திருப்தி இல்லை. திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். எப்பங்க நம்ம என்றென்றைக்கு வாழ்வோமா? எப்ப செத்து போலாம், எப்போ சாவு போறோம், இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றார், இந்த பக்தி வைராக்கி, பயபக்தி வைராக்கி நமக்கு ஆண்டவரே, இந்த பயபக்தியோடு நாங்கள் வாழ, நாங்கள் அந்த பயபக்தி அடுத்தவர்களுக்கு சொல்ல, என் சகோதரனுக்கு சொல்ல, நான் அடுத்தவர்களோடு பேசக்கூடிய நல்ல ஒரு சாய்க்கத்தை தர ஆண்டவரை ஒரு மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்துமையா, குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ள நல்ல ஒரு சாய்க்கத்தை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களோடு இருந்து ஆண்டவரே ஒரு விசை மறந்து ஆண்டவரே ஒரு பக்தியிலே நாங்கள் வைராக்கியம் கொள்ள எங்களுக்கு தாருமையா. இயேசு உன்னுடைய பக்தியில இரவு முழுவதும் தியானித்தார் ஐயா. நாங்கள் இரவுல பகலில் எதிரே காமாசமாக போய் கொண்டிருக்கிறோம். எங்களை மாற்றும், எங்களை வழி நடத்தும். இப்போ இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே, என் முழுவதுமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகலோபகாரங்களை மறவாதே. ஆமென்.